இந்த புதிய தொடர் போதனை நம்முடைய வேலையை குறித்தது. வேலையை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது? ஏன் வேலை செய்ய வேணும்ன்றதை முதல்ல சொல்ல போகிறோம். ஒய் ஒர்க், அதுதான் இப்போ முதல்ல. இது சில வாரங்கள், இது ஒரு 6-7 வாரம் இதை சொல்ல போகிறேன். ஏன் வேலை செய்ய வேணும்? எல்லாமே வேத வசனத்தின் அஸ்திபாரத்திலேருந்து வரணும். பாருங்கள், நிறைய பேர் இன்றைக்கு வேலையில் வெற்றி கிடையாது, ஒரு நாட்டம் கிடையாது, ஒரு ஆசை கிடையாது, அதில் ஒரு தரிசனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தங்களுடைய கையின் பிரயாசத்தை குறித்து ஒரு பெரிய தரிசனமோ அதை குறித்து ஒரு பெரிய வாஞ்சியோ அநேகருக்கு இருக்கிறது இல்லை. இன்னும் கேட்டால் அதை வெறுக்கிறார்கள். இது இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி கர்த்தர் நமக்கு பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வேத வசனம் கர்த்தர் நம்மளை டிசைன் பண்ணும்போதே, நம்மளை உண்டாக்கும் போதே வேலை செய்யக்கூடியவர்களாய் அதை நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தன்மையை வச்சு அப்படி உண்டாக்கிட்டார். ஆகவே வேலை செய்யாமல் நாம் திருப்தி அடைய முடியாது. வேலைக்கு ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கிறது, காரணங்கள் இருக்குது, ஏன் வேலை செய்கிறோன்றது. இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நான் என்ன வேலையை செய்யணும், கர்த்தர் என்னை எதுக்காக அழைச்சிருக்கிறாரு, நான் அதை எப்படி செய்யணும், எந்த விதத்தில் அதை செய்யணுங்கிற குறித்த ஒரு பெரிய ஒரு தரிசனமும் வாஞ்சையும் விருப்பமும் நமக்கு உண்டாகும். அப்போ இந்த போதனையை தொடர்ந்து கேளுங்க, விடாமல் கேளுங்க. நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படும். ரொம்ப யங்காக இருக்கிறவங்க, இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன், காலேஜில், கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா இதுதான் ரொம்ப ஃபார்மேட்டிவ் இயர்ஸ். இது உங்களை உருவாக்கக்கூடிய காலங்கள். பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்க, காலேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போவே ஷேப் பண்ணும் நம்ம மைண்டை. எனக்குள்ளே கடவுள் என்ன வச்சுருக்கிறாரு, நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் நாளைக்கு என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எங்கே போகணும், என்ன பண்ணணுங்கிறத பற்றி ஒரு ஐடியா. இதெல்லாம் வசனத்திலேருந்து வரணும். அது வந்துருச்சுன்னா உங்கள் தோல்வி அடையவே முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் உங்களை குறித்த ஒரு தரிசனம், நான் எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கேன், கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரு, நான் அதை எப்படி செய்யணுன்றதை கண்டுக்கிட்டிங்கன்னா, அதை மாதிரி ஒரு பெரிய வெற்றி நீங்கள் உலகத்தில் பார்க்கவே முடியும். எல்லா விதத்திலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அதுதான் ப்ராஸ்பெரிட்டி. எல்லா விதத்திலும் சந்தோஷமாக, வேலையை குறித்த ஒரு சந்தோஷம், செய்கிற தொழிலை குறித்து, வியாபாரத்தை குறித்து, அதை பற்றி ஒரு சந்தோஷம், அதை ரொம்ப முனைப்போடு செய்வீங்க. காலைல எந்திரிக்கிறது ஒரு பெரிய வேகத்தோடு எந்திரிப்பீங்க, போவீங்க, செய்வீங்க, களைப்பெல்லாம் பாராமல் செய்வீங்க. ஏன்னா நாம் எதுக்காக இருக்கிறோம், எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கோம், என்ன நமக்குள்ளே கர்த்தர் வச்சுட்டாருன்னு தெரிஞ்சால் களைப்பே ஓடி போயிடும். பாருங்கள், சலிப்பே ஓடி போயிடும். மோட்டிவேஷன் அப்படிப்பட்ட ஆளுக்கு தேவையில்லை. சிலரை பார்த்துருக்கீங்களா, எழுப்பி எந்திரா ராஜா, பஸ்ஸு போய்டுண்டா, தூங்கிறாதப்பா, லேட்டாக போவாத, இன்றைக்கும் இந்த வாரம் 3 நாள் லேட்டு, ஏற்கனவே வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. போன அவனை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி எழுப்பி அவனை கூடயே இருந்து பல்ல விளக்க சொல்லி அவனுக்கு இட்லியை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அவனை எப்படியாவது வீட்டிலேருந்து வெளியே தள்ளினா தான் அவன் போவான். ஏன்னா இந்த போதனை கிடையாது அவனுக்கு. எதுக்கு நான் வேலை செய்யணும்னா, மனுஷன்னா என்ன, கடவுள் என்னை எப்படி உண்டாக்கியிருக்காருன்ற ஐடியாவே கிடையாது. ஆகவே அவனுக்கு ஒரு மோட்டிவேஷனே கிடையாது. கடவுளுடைய நோக்கம் என்ன மனுஷனை குறித்து? வேலையின் மூலமாக அவன் தேவனுடைய வேலையே இந்த உலகத்தில் செய்ய வேண்டும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேணும். அவருடைய நோக்கங்களை, மேலான நோக்கங்களை இந்த பூமியில் அவருடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு, அவருடைய ரூபத்திலையும் அவருடைய சாயலிலும் உண்டாக்கப்பட்ட மனுஷன் வேலைகளை செய்து, அதை நன்றாய் செய்து, தேவனைப் போல அவர் செஞ்சது போலவே செய்து காரியங்களை நிறைவேற்ற வேணும் என்கிற நோக்கத்தில் தான் மனுஷனை இப்படி வடிவமைத்திருக்கிறார். உங்கள் நேச்சர், ஒன்னொன்றுக்கு ஒரு நேச்சர் இருக்குது இல்லையா? அந்த நேச்சரை மீறக்கூடாது. பாருங்கள், ஒரு காருக்கு ஒரு நேச்சர் இருக்குது, இப்படி தான் ஓடும். அது வீல் மேலே தான் ஓடும், தலைகீழாக கவுத்து இப்படி ஓட்ட முடியாது. அது நேச்சர் இருக்குது, அதுக்கு ஒரு முறை இருக்குது, இப்படி தான் அது ஃபங்க்ஷன் ஆகும், இப்படி தான் அது இருக்கும். அதில் பெட்ரோல் போட்டால் தான் ஓடுன்னு இருக்குது காரு, இல்லை டீசல் போட்டால் தான். டீசல் போடுறதுல பெட்ரோலை போட்டு, பெட்ரோல் போடுறதுல டீசலை போட்டிங்கன்னா ஓடாது. தாறுமாற ஏதாவது செஞ்சால் ஓடாது. அந்த நேச்சரை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? உங்கள் நேச்சர் என்ன? வேலை செய்வது. உங்களுடைய பல சுவாபங்கள் கர்த்தர் உங்களுக்குள்ளே வச்சுருக்காரு. ஒரு பெண்ணுக்கு தாயாக இருக்கக்கூடிய ஒரு சுவாபத்தை வச்சு மென்மையானவளாக அவளை உண்டாக்கி இருக்கிறாரு. ஒரு ஆணுக்கு அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவனாக, போஷித்து காப்பாற்றக்கூடியவனாக, அப்படிப்பட்ட ஒரு நேச்சரை அவனுக்கு கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமான வடிவமைப்பு கொடுத்துருக்க. ஒரு குடும்பத்திலே பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம்னு. அப்போ அதே ஆணுக்கு பெண்ணுக்கும் கர்த்தர் இன்னும் சில சுவாபங்களையும் கொடுத்துருக்கிறாரு. ஒரு காரியத்தை செய்யும்படி அதுக்கு தாளந்து, கிருபை, ஆற்றல், திறமை, இதையெல்லாம் கொடுத்து ஏதோ ஒரு வேலையில் கடவுளுடைய நாம மகிமைக்காக ஈடுபடும்படியாக அப்படி உண்டாக்கி வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது?
அப்போ இதெல்லாம் புரிந்து கொள்ளும்போது வேலைக்கு போகிறதுலேயே ஒரு புது தெம்பு இருக்கும், வேலையை குறித்த ஒரு பெரிய படிப்புலேயே ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும், எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய நான்லாம் வளரும்போது இதெல்லாம் சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். யாரும் சொல்லாதனால தான் இப்போ ரொம்ப தீவிரமாக நான் இதை சொல்லுகிறேன். சரி, ஒட்டு மொத்தத்தில் இது இஷ்யூ என்ன? ஃபெய்த் அண்ட் ஒர்க். அதாவது நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம், இயேசுவை பின்பற்றுகிற ஆண்டவருடைய பிள்ளைகள். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். இயேசு மெய்யான ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் இரட்சகராக இருக்கிறார், ஆண்டவராக இருக்கிறார்ங்கிறத நம்முடைய வேலையின் மூலமாக எப்படி நாம் அதற்கு சாட்சியாக இருப்பது தான் மெயின் இஷ்யூ. இங்கே வேலையின் மூலமாக எப்படி சாட்சியாக இருப்பது. இதில் பலர் பல விதமாக சொல்கிறாங்க இதை பண்ணலான்னு சொல்லி. ஒரு சிலர் சொல்கிறாங்க வேலை செய்யும்போது நீதி தர்மத்துக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டுமா, நம்ம வேலையில் நம்ம எப்போ நீதிக்காக நிற்க வேணும், அதன் மூலமாக நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள்ன்றதை காட்டலாம் அப்படின்றாங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க வேலையில் எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லிடணும், வேலைக்கு போகும்போது நம்ம எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லிடணும், அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள இவாஞ்சலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க வேலையை நம்ம திறமையோடையும் நேர்த்தியாகவும் செய்ய வேண்டும், அதை அழகாகவும் செய்யணும். நம்ம எதை செஞ்சாலும் அதில் அழகு இருக்கணும், திறமை காட்டணும், நேர்த்தி இருக்கணும். இவன் செஞ்சான், அவன் யார், அவன் கிறிஸ்துவை நம்புகிற ஒருவன் அப்படின்ற அந்த இது இருக்கணும். அது இருந்தாலே நம்ம அந்த உலகத்தில் நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம அதன் மூலமாகவே சாட்சி கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க நம்முடைய கலாச்சாரத்திலே ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய வேலையை நம்ம செய்யணும். கலாச்சாரம் எப்படி இருக்குது, கலாச்சாரம் எப்படி இருக்குது நம்ம தெரியும் இல்லையா? பொதுவாக எல்லாரையும் சொல்கிறேன் நான், நிறைய இது பரவலாக இருக்குது. என்ன எப்படி இருக்குது, ஒரு 4 பேர் வேலை செய்கிறான்னு நான் சொல்கிறேன், நீ அங்கே உட்காரியா, யாராவது வர்றாங்களான்னு பாரு, நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன், யாராவது வந்தால் எழுப்பு நம்மளை, அப்புறம் நீ தூங்கு, நான் உனக்காக அங்கே உட்கார்றேன், வரும்போது வேலை செய்கிறோம். இந்த மாதிரிலாம் இருக்குது. கலாச்சாரம் இது கலாச்சார பிரச்சனை. இது இப்படி தான். அதில் என்ன தப்பு இருக்குது, எல்லாமே பண்ணுறோமே. அது பண்ணாதவன் கெட்டவன், அவனை சேர்க்க மாட்டாங்க, அவனை கிண்டல் அடிப்பாங்க. இதுதான் கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தின் மத்தியில் நம்ம கலாச்சாரம் எப்படிப்பட்டது, கரெக்டாக போகிறோம், கரெக்டாக செய்கிறோம், கரெக்டாக நடந்துக்கிறோம், நம்ம வேலையை கரெக்டாக செய்கிறோம், செய்ய வேண்டியதுக்கு மேலேயே செய்கிறோம், வாங்குகிற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை, அதெல்லாம் கலாச்சாரத்துக்குள்ளே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுவது. அதன் மூலமாக நம்ம சாட்சியாக இருக்கலாம் அப்படின்றாங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு சந்தோஷமாக நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை, நமக்குள்ள ஒரு மாற்றப்பட்ட இருதயம் இருக்கிறதுங்கிறத காண்பிக்கிற விதத்தில் நம்ம வேலையை செய்ய வேணும், அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், நம்ம உள்ளத்தில் வித்தியாசமானவர்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுவும் உண்மைதான். இன்னும் சிலர் சொல்கிறாங்க செய்கிறத மிகுந்த வாஞ்சையோடு முழு ஆர்வத்தோடு செய்ய வேண்டும், ஒரு பேஷனோடு செய்ய வேணும்னு சொல்கிறாங்க. உண்மைதான். இன்னும் சிலர் சொல்கிறாங்க வேலையின் மூலமாக எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சு. அதான் ஜிடி நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்கள், அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, பல விதமான கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சார். ரொம்ப வினோதமான மனுஷன் அவர், ரொம்ப ப்ராக்டிக்கல் மேன். அவர் சொல்கிறாரு முதல் 25 வருஷம் படி, அடுத்த 25 வருஷம் சம்பாதி, அதுக்கப்புறம் அடுத்த 25 வருஷம் என்ன பண்ணு, நீ படித்து சம்பாதிச்சதை வச்சு ஊர் உலகத்துக்கு ஏதாவது நன்மை செய்கின்றாரு. அப்போ சம்பாதிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, நிறைய சம்பாதிக்கிறதுலேயும் ஒன்றும் தப்பே கிடையாது. அது எதுக்காக சம்பாதிக்கிறோம், என்ன செய்கிறோம் அதை வச்சு அப்படிங்கிறது தான் காரியம். ஸோ நிறைய சம்பாதிக்கணும், அது மூலமாக எல்லாருக்கும் தாராளமாக நான் நற்கிரியிலே செய்யும்படியாக, சகலவித நற்கிரியிலையும் நான் செய்யும்படியாக நான் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு விரும்புகிற எந்த தப்புமே கிடையாது இல்லையா? சிலர் பார்க்குறாங்க இப்போ இது கிறிஸ்தவ போதனை வித்தியாசமாக இருக்குது என்ன, ஏன்னா முக்கால்வாசி இடத்துல என்ன சொல்லிடுறாங்க, சம்பளம் முக்கியம் இல்லை, ஓ நீ சம்பாதிக்கிறதும் முக்கியம் கிடையாது, நிறுத்திட்டா போகிற செத்தா, இல்லை முக்கியம் முக்கியம். ஏன்னா போகும்போது பணத்தை எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை, இந்த பணத்தை வச்சு நான் என்ன செஞ்சேன், இந்த நற்கிரி அதை எடுத்துகிட்டு போக போகிறேன் நான். அதனால் சம்பாதிக்கிறது முக்கியம், அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இவ்வளவு சொன்னேன், இவ்வளவு விதங்கள் சொல்கிறாங்க, ஆளாளுக்கு ஒரு விதம் சொல்கிறாங்க. எல்லாமே வேத வசனத்தின்படி சரியானது தான். சொல்லப்போனால் வேத வசனத்தில் எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது, இதெல்லாம் கரெக்டுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது. இதில் எது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லும்போது தான் ஒன்றுக்கு ஒன்று போட்டி வருது ஒழிய, மற்றபடி இது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான் இல்லையா? ஆனால் என்ன, நம்ம எல்லாம் வித்தியாசமான ப்ரொஃபஷனில் இருக்கிறோம். நான் பிரசங்கியாராக இருக்கிறேன், நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், அல்லது ஒரு வியாபாரியாக இருக்கலாம், பல விதமான ப்ரொஃபஷனில் இருக்கும். இதை எப்படி நம்முடைய தொழிலில் நாம் செய்கிற வேலையில் எப்படி செய்கிறதுன்றதுல தான்
நிறைய வித்தியாசங்கள் நுணுக்கங்கள்லாம் இருக்குது. என் வேலையில் நான் எப்படி செய்கிறது? ஒருத்தர் மியூசிஷியனாக இருக்கிறான் ப்ரொஃபஷனலாக, அவன் என் வேலையில் நான் எப்படி கடவுளை மகிமைப்படுத்துறது, என் வேலையில் எப்படி நான் சாட்சியாக இருக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைங்கிறத அங்கே வெளிப்படுத்துறது, ஆண்டவரை குறித்த ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக வேலை செஞ்சு அவரை குறித்த சத்தியங்களை அங்கே எப்படி நான் வெளிப்படுத்து. ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக அது வரும். ஆனால் இதுக்கு ஒரு வழிகாட்டியாக தான் அந்த போதனை இருக்கும். எப்படி அதை பண்ணலாம்? நீங்கள் பல விதமான ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் வித்தியாசமான பின்னணி, படிப்பு, வேலையிலேருந்து வர்றோம். அவங்கவுங்க வேலையில், அவங்கவுங்க பின்னணியில், அவங்கவுங்க ஊரில், அவங்கவுங்க நாட்டில், இன்னும் நிறைய பேர் பல நாடுகள்லேருந்து கேட்டுட்ருக்காங்க பாருங்கள் இருக்கவங்க. அவங்க இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இதை திறம்பட செய்யலாம் என்கிறத விளக்குவதற்காக